திரு விஜய் அவர்களுடைய ஒரே வேலையாக என்ன இருக்கு அப்படின்னா, ஆதாரம் அல்லாமல் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிவிட்டு திருப்பி பனையூரில் சென்று பதுங்கிக் கொள்வது. மாசத்துக்கு ஒரு முறை பங்கர்ல இருந்து வெளில வர மாரி வெளியில வந்துட்டு போய் பதுங்கிக் கொள்வது இப்படித்தான் இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள், அந்த பிரச்சனைகளை எப்படி திமுக தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. இல்ல கூட இருக்கவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, குரல் கொடுத்தார் முதல்வர். பட்டும் படாமலும் பேசி குரல் கொடுத்தார் ஜனநாயகன் படத்திற்காக, அதற்கு நன்றினாரு. ஐயா நீங்க இன்னும் குரலே கொடுக்கலையே. பாஜக முடக்கியது உங்களுடைய படத்தை. பாவம் உங்களை நம்பி பணம் போட்டான் ப்ரொடியூசரு. என்ன ஆனான்னு தெரியல. தலையில துண்டை போட்டு போயிருப்பான். அவனுக்காக குரல் கொடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லையே. ஒரு வார்த்தை கூட பேசலையே. இதுக்கு இன்னைக்கு வந்து முதல்வருக்கு நன்றி சொல்றீங்களே தவிர, பாஜக வந்து இந்த படத்தை முடக்கி இருக்கிறதே என்று எதிர்த்து பேச தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. அப்புறம் வந்து சும்மா வெறும் பஞ்ச் டயலாக் மட்டும், வீர வசனங்களை மட்டும் பேசிட்டு போறதுனால யாருக்கு என்ன பயன்? சும்மா வெறும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருப்பான் விஜய் இருப்பான்னு பேசிட்டு போறதுல யாருக்கு என்ன பயன்? என்ன செய்ய போறீங்க? ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க? உங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? திமுகவை திட்டுவது மட்டும்தான் உங்கள் திட்டமா அப்படின்றத விளக்கி சொல்ல வேண்டும். அது இல்லாம சும்மா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இது எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். இவங்க இதுக்கு துணை போறாங்க, அதுக்கு துணை போறாங்கன்ட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒளிமயம் மிக்க மாநிலமாக மாற்றி இருக்கிறோமே. பொருளாதார வளர்ச்சியை 11.9% கொண்டு நிறுத்தி இருக்கிறோமே. உற்பத்தி திறனை வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 15% உயர்த்தி இருக்கிறோமே. இதையெல்லாம் பற்றி பேசுவாரா? இல்ல இதையெல்லாம் பற்றி அவருக்கு தெரியுமானே தெரியலையா நமக்கு? அதே போல ஊழலற்ற ஆட்சியாக தாவேக்கா ஆட்சி அமையும். இப்ப இருக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு. குறிப்பா அவர் சொல்லும் பொழுது மணல் கொள்ளை தொடர்பா தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு நீதிமன்றமே குற்றம் சாட்டியது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இல்லையா? அது தொடர்பா அவங்களோட பார்வை என்ன சார்? இல்ல ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவரை கூட வச்சிருக்காரு. அவர் பேர் என்ன? திரு செங்கோட்டையன். ஊழல் குற்றத்திற்காக நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டவர் திரு செங்கோட்டையன். அமலாக்கத்துறை வந்து ஒரு யோக்கியன், பெரிய யோக்கிய சிகாமணி அப்படின்றதுனால அவர் வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய அலுவலகத்தில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அவரை கூட வச்சிருக்காரு. இவர் மட்டும் என்ன யோக்கியமா? வரி கட்ட முயன்றவனே அவர் வந்து ஒரு சீரியல் டாக்ஸ் அஃபெண்டர். ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி செஞ்சு 32 லட்ச ரூபா டாக்ஸ் கட்ட சொன்னால் அரசுக்கு எதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு டாக்ஸ் கட்டாமல் ஏய்த்தவர் திரு விஜய் அவர்கள். டாக்ஸ் கட்டாதவங்களாம் ஆன்டி நேஷனல்ஸ் நீதிமன்றம் குட்டு வைத்த பிறகு போய் அந்த டாக்ஸை கட்டுறாரு. 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வைத்திருந்தவர் திரு விஜய் அவர்கள். 5 கோடி ரூபாய் கேஷாக வச்சிருந்திருக்காரு வீட்டில். இப்படிப்பட்டவர் வந்து எப்படிங்க ஊழலை பற்றிலாம் பேசுறாரு? ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஊழலை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதே போல நீட் விவகாரத்துல கூட நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு திமுக மோசடி செய்ததாவோ அந்த தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்காரு இல்லையா? அது தொடர்பா உங்க கருத்து சார்? இப்போ நீட்டை குறித்து அதுதான் அவருக்கு புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை, சமூக பிரச்சனைகள் குறித்த புரிதல் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நீட்டை வந்து விளக்க வேண்டும்னு சொல்லி ஒரு குழு அமைத்து அந்த சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். குடியரசுத் தலைவர் அதுல கையெழுத்து போடாம திருப்பி அனுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய பேச்சை கேட்டு கையெழுத்து போடணும்? ஒன்றிய பாஜக அரசை கேட்டு கையெழுத்து போடணும். ஒன்றிய பாஜக அரசு இதுல இரட்டை வேடம் போடுகிறது. இங்க வந்து நீட்டு வேண்டாம்னு சொல்ற அதிமுகவோட கூட்டணி, ஆனா அங்க போய் நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இது திமுக சட்டம் இயற்றி அனுப்பியிருக்கே. எப்படி வந்து இல்லைன்னு இப்போ நீட்டுக்கு விலக்க வந்து என்ன முயற்சி எடுக்க முடியும்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன முயற்சிகள் இருக்கிறதோ, என்ன வழிவகைகள் இருக்கிறதோ அந்த வழிவகைகளின்படி முயற்சியை எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறதே திமுக. இது தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவது குடியரசுத் தலைவரின் மூலமாக. வேண்டுமென்றே இதற்கு வந்து நம்முடைய சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறது யாரு? பாஜக தானே. அப்ப அந்த பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா? அது இல்லையே. அதுதானே மிகவும் வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கு பாஜகவை நோக்கி கேள்வி கேட்க பயம். எங்க சிபிஐ நம்மை கைது செய்து விடுமோ, கரூர் 42 பேர் இறந்து போன வழக்கில் கைது செய்து விடுமோன்ற பயத்துல, அச்சத்துல நீங்க என்ன பண்றீங்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான பாஜகவை விமர்சிக்காமல், பாஜக என்ற வார்த்தையை சொல்ல, அந்த 3 லெட்டரை கூட சொல்ல பயந்து போய் சும்மா தீய சக்தி, தூய சக்தி, திமுக திமுக திமுகன்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஆனா டெல்லி அணி எந்த அணியா இருந்தாலும் டிவிக்கு வந்து அடிச்சு நொறுக்கிட்டு 2026ல ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பாஜகவை நேரடியா குறிப்பிடல அப்படின்ற போது டெல்லி அணி என்னங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாஜகன்னு இல்லையா? பாஜகன்னு 3 வார்த்தையை சொல்ல பயம் நெஞ்சில் உரமில்லை. சும்மா டில்லி அணி, அந்த அணி, இந்த அணின்னு பேசின்னு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து பாஜகவிற்கு எதிராக, ஜனநாயகனுக்கு ஆதரவாக, எதிராக பாசிசத்திற்கு எதிராக தமிழ்நாட்டின் முதல்வர் குரல் கொடுத்தார். இவர் பாயாசத்தை குடிச்சிட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஏற்றுக்கொள்வார்கள்? சும்மா பேசலாம். சும்மா மாசத்துல ஒரு நாள் பங்கரை விட்டு வெளில வந்து மீண்டும் ஹைபர்னேஷன் அப்படின்னுவாங்க. அதுபோல குளிர்காலத்தில் வந்து விலங்குகள் எல்லாம் போய் அப்படியே ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே தூங்கிட்டு திருப்பி தா ஆனவொடனே ஸ்னோ தா ஆனவொடனே திருப்பி வெளியில் வருவாங்க. அதுபோல் மாதத்துக்கு ஒரு முறை போய் ஹைபர்னேட் பண்ணிக்கிட்டு மீண்டும் வெளியில் வந்து பேசிட்டு போகிறாருன்னா என்ன கனெக்டுங்க இருக்கும்? எப்படி இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு சரவணன்.